ரூத். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போய்விடுகிறாள். அவளைப் போலவே ரூத்தும் தன் தாய் வீட்டுக்கு திரும்பி போய்விட வேண்டும் என்று நகோமி அவளிடம் மறுபடியும் சொல்லுகிறாள். நகோமி ரூத்தை பார்த்து, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்று சொல்லுகிறாள். ரூத் தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்றால் இப்போதே திரும்பி போக வேண்டும். கானான் தேசத்திற்கு அவள் வந்துவிட்டால் அங்கிருந்து மறுபடியும் மோவாப் தேசத்திற்கு திரும்பி போவது கடினம். ஆகையினால் நீ திரும்பி போ என்று நகோமி ரூத்துக்கு சொல்லுகிறாள். ரூத்தின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ரூத்தின் மன உறுதியும் சோதிக்கப்படுகிறது. ரூத் நகோமியை பின்பற்றி கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று இப்போது மன உறுதியாய் தீர்மானம் பண்ணினாள். அவள் இனிமேல் எப்போதும் கானான் தேசத்திலே தன் மாமியாரோடு கூட இருக்கலாம். இல்லை என்றால் ரூத் தன் தாய் வீட்டிற்கு தாராளமாக திரும்பி போய்விடலாம். ஒருபாள் தன் தாய் வீட்டிற்கு திரும்பி போன போது அவளுடைய சொந்த ஜனங்களிடத்திற்கும் அவளுடைய தேவர்களிடத்திற்கும் திரும்பி போனாள். ஆனால் ரூத்தோ தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் மோவாப் தேசத்து தேவர்களிடத்திற்கும் திரும்பி போக விரும்பவில்லை. ரூத் தன்னுடைய மன உறுதியை தன் மாமிக்கு அறிவிக்கிறாள். ரூத் தன் மாமியிடம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி தன்னுடைய மன உறுதியை தெளிவுபடுத்துகிறாள். ரூத் சொல்லுகிற பிரதிஷ்டை வாக்கியத்தின் விவரம் வருமாறு, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ரூத் மிகவும் தைரியமாகவும் ஞானமாகவும் பேசுகிறாள். ரூத்தால் நகோமிக்கு இதைவிட தெளிவாக ஒன்றும் சொல்ல முடியாது. ரூத்தின் பேச்சில் வித்தியாசம் இருக்கிறது. அவள் அனுபவம் மிகுந்தவளைப் போலவும் ஞானமும் புத்தியும் நிறைந்தவளைப் போலவும் பேசுகிறாள். ரூத்தின் சகோதரியாகிய ஒர்பாள் நகோமியை விட்டு போய்விட்டாள். ரூத்தோ கர்த்தருடைய கிருபையினால் நகோமியோடு கூட இருக்கிறாள். ரூத் தன் ஜீவியத்தில் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அவள் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ரூத் திடமனதோடும் மன உறுதியாயும் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உதவியும் ஒத்தாசையும் தேவை. நகோமி ரூத்திடம், நீயும் திரும்பி போ என்று சொல்லுகிறாள். ஆனால் ரூத்தோ நகோமி தன்னிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் சொல்லக்கூடாது என்று தீர்மானமாய் சொல்லுகிறாள். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று ரூத் தன் மாமியாளின் பேச்சிற்கு தடை பண்ணுகிறாள். ரூத் நகோமியை பற்றிக் கொள்வதில் திடமனதாய் இருக்கிறாள். ரூத்தின் தீர்மானம் உறுதியாய் இருக்கிறது. நகோமியை விட்டு பிரிய ரூத்திற்கு மனமில்லை. ஒருவர் கர்த்தரோடு பரலோக காரியங்களை குறித்து பேசும்போது மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசுவது போல ரூத் இங்கே பேசுகிறாள். ரூத் நகோமியிடம்,
நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்று சொல்லுகிறாள். நகோமி கானான் தேசத்திற்கு போகிறாள். ரூத் இதற்கு முன்பு கானான் தேசத்தை பார்த்ததே இல்லை. மோவாப் தேசத்திலிருந்து யூதா தேசம் வெகு தூரத்தில் உள்ளது. ஆனாலும் ரூத் நகோமியோடு பிரயாணம் பண்ணும்போது ரூத்திற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தூரம் அதிகமாக இருந்தாலும் நகோமி தன்னோடு கூட இருப்பதினால் கானான் தேசம் ரூத்திற்கு சமீபத்தில் இருப்பது போல தெரிகிறது. கானான் தேசத்திற்கு போகிற பாதைகள் கரடு முரடாகவும் மேடு பள்ளமாகவும் வனாந்திரம் போலவும் இருந்தாலும் நகோமி தன்னோடு கூட இருப்பதினால் இந்த பாதையில் சந்தோஷமாய் பிரயாணம் பண்ணலாம் என்று ரூத் நினைக்கிறாள். கானான் தேசத்திலே எங்கே தங்க வேண்டும் என்று ரூத்துக்கு தெரியாது. ரூத் நகோமியிடம் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் என்று சொல்லுகிறாள். தங்கும் இடம் சாதாரண குடிசையாக இருந்தாலும் ரூத் அங்கேயும் தங்குவதற்கு ஆயத்தம் உள்ளவளாய் இருக்கிறாள். யாக்கோபு பிரயாணம் பண்ணிய போது அவர் படுத்து உறங்குவதற்கு படுக்கை கிடைக்கவில்லை. ஒரு கல்லை தலையணையாக வைத்து வெட்ட வெளியிலே படுத்து உறங்கினார். அப்படிப்பட்ட அனுபவம் தனக்கு வந்தாலும் ரூத் அதையும் அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கிறாள். ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். மோவாப் தேசத்தில் ஏராளமான விக்கிரக தெய்வங்கள் இருக்கிறது. ரூத் இதுவரையிலும் மோவாபியரின் தேவர்களை ஆராதித்து வந்தவள். இப்போதோ ரூத் நகோமியோடு கூட கானான் தேசத்திற்கு போக மன உறுதியோடு இருக்கிறாள். ரூத் நகோமியிடம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாள். இனிமேல் மோவாபியர்கள் ரூத்தின் ஜனம் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரே ரூத்தின் ஜனம். இனிமேல் மோவாபியரின் தேவர்கள் ரூத்தின் தெய்வம் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ரூத்தின் தேவன். ரூத் தன் மாமியாரோடு கானான் தேசத்திற்கு வருவதை பற்றி சொல்லும்போது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லுகிறாள். இந்த வாக்கியங்களின் மூலமாக ரூத்தின் மன உறுதி தெளிவாக வெளிப்படுகிறது. நகோமியின் எலும்புகள் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறதோ அங்கே தன்னுடைய எலும்புகளும் அடக்கம் பண்ணப்படும் என்று ரூத் உறுதி சொல்லுகிறாள். தான் மரித்த பின்பு தன்னுடைய சரீரத்தை மோவாப் தேசத்திற்கு கொண்டு வந்து அங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்று ரூத் விரும்பவில்லை. ரூத் மோவாப் தேசத்து ஸ்திரியாக இருந்தாலும் தன்னுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாய் விலகி நகோமியோடு கானான் தேசத்திற்கு போக ஆயத்தமாய் இருக்கிறாள். அவளுக்கு மோவாப் தேசத்தின் மீது பற்றோ பாசமோ இல்லை. தான் செத்த பின்பு கூட தன்னுடைய சரீரம் மோவாப் தேசத்திற்கு திரும்பி கொண்டு போகப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ரூத் உறுதியாய் சொல்லுகிறாள். இந்த உலகத்தில் தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தன் மாமியாராகிய நகோமியோடு கூடவே இருக்க வேண்டும் என்று ரூத் விரும்புகிறாள். ரூத் இதுவரையிலும் தன்னுடைய வார்த்தைகளை சாதாரண சம்பாஷணையாக பேசுவது போலவே பேசினாள். இப்போதோ தன்னுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால் பொருத்தனை பண்ணுகிறாள். தான் சொன்னது எல்லாம் உண்மையானவை என்றும் இவற்றை தன்னுடைய மனப்பூர்வமாக சொல்லி இருப்பதாகவும் ரூத் கர்த்தருடைய நாமத்தினால் உறுதி பண்ணுகிறாள். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று ரூத் தன் மாமியிடம் சொல்லுகிறாள். ரூத்தை போலவே ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய பிரமாணத்திலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவரே நமக்கு நித்திய காலத்திற்கும் தேவனாய் இருக்க வேண்டும். கர்த்தரை அல்லாமல் வேறு தெய்வங்களை பின்பற்ற வேண்டும் என்னும் நினைவு நம்முடைய மனதிலே தோன்றக்கூடாது. நாம் கர்த்தரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ஜனத்தை நம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற விசுவாசிகள் ஏழைகளாக இருந்தாலும் சமுதாயத்தில் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் மற்ற ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவர்கள் நம்முடைய ஜனமாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உரியவர்கள் நமக்கு உரியவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நன்மை தீமைகளில் நாம் பங்கு பெற வேண்டும். நம்முடைய சுதந்திர வீதம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருப்பதை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நாமும் இருப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். ரூத்தின் பேச்சை கேட்டு நகோமி அமைதியாய் இருக்கிறாள். நகோமியால் ரூத்திற்கு மாறுதரம் எதுவும் சொல்ல முடியவில்லை. நகோமி இதற்கு முன்பு ரூத்திடம் நீ உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்று சொன்னாள். இப்போதோ நகோமி ரூத்திடம் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் இருக்கிறாள். ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதைக் கண்டு நகோமி அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை.
ரூத் நகோமியோடு வருவதற்கு மன உறுதியாக இருக்கிறாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இவ்வளவு மன உறுதியோடு இருக்கிறவள் தன்னோடு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து கர்த்தருக்கு பிரியமானபடி ஜீவிப்பாள் என்று நகோமி தன் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி ரூத்தை தன்னோடு யூதா தேசத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் நிலைத்திருப்பாள் என்னும் நிச்சயம் நகோமியின் மனதில் உண்டாயிற்று. ரூத் தன் மாமியை பின்பற்றி போக வேண்டும் என்று மன உறுதியாயிருக்கிறாள். நகோமி ரூத்தின் மன உறுதியை பார்த்து அதற்கு மேல் அவளோடு வேறு ஒன்றும் பேசாமல் அமைதியாயிருக்கிறாள். தன்னோடு கூட கானான் தேசத்திற்கு வருவதற்கு நகோமி ரூத்தை அனுமதிக்கிறாள்.